வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சா? அதெல்லாம் தெரியல பாட்டி. ஆனா நான் மட்டும் மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகி வந்துட்டேன். ஆமா ஆமா, சீக்கிரமா உனக்கும் அர்ச்சனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஓ, என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாண்டா, எங்க மேரேஜ் முடிஞ்சதுன்னா அடுத்து டிடிக்கு, அப்புறம் அர்ச்சனாக்கு, கடைசியா உனக்குடா. ஓ, அப்படி சொல்றீங்களா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு, அவ்வளவு அழகா இருக்க. என்ன பாட்டி, பேத்திய மட்டும் பாராட்டி திருஷ்டி எடுக்கிறீங்க, அப்ப நானு? 2 பேரும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்ப சந்தோஷமா? பவி, இத்தனை நாளும் நீ கோவில்ல விளக்கேத்தி வேண்டினதோட பலன் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கிடைக்க போகுது. உன்னால ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். மனசுல உண்மையோட சாமி கிட்ட வேண்டுனா அது கண்டிப்பா நிறைவேறும்னு நீ நிரூபிச்சிட்ட. உள்ள இருக்கிறது டிடின்னு தெரியாம அம்மா என்னென்ன பேசுறாங்க பாருங்க. சரி விடு ஜோதி, சந்தோஷப்பட்டுட்டு போகட்டும். இப்படியே சிரிச்சிட்டு நிக்காத, கொஞ்சம் கேரக்டரை மெயின்டைன் பண்ண. என்ன பண்றது, என் பொண்ணு இந்த இடத்துல வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பவிக்கு தான் இது கொடுத்து வச்சிருக்கு. அதையே ஆண்டி இவ்வளோ வேண்டாம் வெறுப்பா சொல்றீங்க? நல்லா சிரிச்சா மாதிரி சொல்லுங்க. அப்படி இல்ல மனோ, ஒரு அம்மாவா அவ மனசுலயும் ஆசை இருந்திருக்கும்ல. அது நடக்கலன்னு மனசு ஏத்துக்கிட்டாலும் வருத்தம் இருக்கதானே செய்யும். யாரும் எதுக்கும் வருத்தப்பட வேண்டியதில்ல. யார் யாரோட சேரணும்னு ஏற்கனவே எழுதியிருக்கு, அப்படிதானே நடக்கும்.